ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் டாக்டர் கே சதீஷ்குமார் அண்ட் வெல்கம் டு மை S1 TV யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய நண்பர்கள் கேட்ட கேள்வி, சார் எனக்கு இன்ஃபெக்ட் ஆனது, நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கினேன், நவ் கிளியர், ஸோ ப்ராப்ளம் கிளியர் ஆகிடுச்சு, பட் அகைன் இந்த இன்ஃபெக்ஷன் மறுபடியும் வருது, மீண்டும் வருது, ஸோ என்ன பண்ணுறது சார்? ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ரிப்பீட்டாக இந்த இன்ஃபெக்ஷன் வருது, வாட் இஸ் ரீசன்? ஸோ மெனி பீப்புள் ஆஸ்கிங் லைக் திஸ் கொஷன் ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ்கிங் மீ லைக் திஸ் கொஷன். ஸோ மீண்டும் இந்த இன்ஃபெக்ஷன் வருகிறது, ஸோ என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்குது சார், என்ன பண்ணுறது? ஸோ நிறைய நண்பர்கள் இந்த கேள்வி கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன இதனால் இந்த இன்ஃபெக்ஷன் ரிப்பீட் ஆகுது, ஸோ டீட்டெயிலாக கிளியராக உங்களுக்கு புரிய மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் நம்ம வீடியோ யாராச்சும் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணால், ஸோ கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுறக்கோ, ஸோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கோ, ஸோ கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிங்க. போன வீடியோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவான டாபிக் உள்ள போனால், இன்ஃபெக்ஷன் அகைன் மறுபடியும் மீண்டும் எதனால் வருகிறது பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வந்து மோஸ்ட்லி நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க, மோஸ்ட்லி க்யூர் ஆகிடுறாங்க. பட் சம் பீப்புள்ஸ் ரேர், ஒரு 10 பேர் எடுத்துனா ஒரு 3 or 4 மெம்பர்ஸ் ரிப்பீட் இன்ஃபெக்ஷன் வருது. எதனாலனா, ஸோ நீங்கள் ஆஃப்டர் இன்ஃபெக்ஷன், ஸோ க்யூர் ஆன ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட், ப்ராப்ளம் கிளியர் ஆன அப்புறமா, ஸோ மோஸ்ட்லி நீங்கள் உங்கள் ஒய்ஃப் கூட செக்ஸ் வச்சுக்கிறீங்களே, ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருந்தால் மறுபடியும் உங்களுக்கு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் பத்தாது, உங்கள் ஒய்ஃப் கூட, உங்கள் மனைவி கூட மோஸ்ட்லி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். எடுக்கலைன்னா ஸோ இன்ஃபெக்ஷன் மறுபடியும் உங்களுக்கு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட்லி ப்ரிகாஷன்ஸ் ஃபாலோ பண்ண ஃப்ரெண்ட்ஸ். ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் நான். ஸோ பிஃபோர் செக்ஸ் அந்த ஆணுறுப்பு நார்மலாக வாஷ் பண்ணிங்க, சோப்புக்கு இப்போ எது அப்ளை பண்ணக்கூடாது, நார்மலாக க்ளீன் பண்ணிக்கலாம். தென் ஆஃப்டர் செக்ஸ், ஸோ செக்ஸ் வச்சுக்கிட்ட அப்புறம் கூட நீங்கள் அந்த ஆணுறுப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? பட் க்ளீன் பண்ணால் மோஸ்ட்லி 97-98% மோஸ்ட்லி வராது. ஓகேவா? ஸோ மஸ்ட் அண்ட் ஷுட்லி ப்ரிகாஷன் ஃபாலோ பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபெக்ஷன் வந்த பின்னாடி உடனே பார்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். லைக் பெலனைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் ஆகட்டும், எஸ்டிடி இன்ஃபெக்ஷன் ஆகட்டும், வைரல் இன்ஃபெக்ஷன் ஆகட்டும். ஸோ 1 week 10 days விட்டுறாங்க நிறைய பேர். எங்கே பார்க்கறது, எந்த டாக்டர் விசிட் பண்ணுறது, எந்த டாக்டர்கிட்ட காட்டுறது, இந்த ப்ராப்ளம் ரொம்ப கன்ஃபியூஸாக ஆகிடுங்க. ஸோ ரொம்ப பேர் கன்ஃபியூஸ்கூட ஆகுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வீடியோஸில் நம்பர் இருக்கும், எனக்கு கால் பண்ணிங்களோட நானும் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன ப்ராப்ளம் ஏதுன்னு. இல்லை நியரஸ்ட் டாக்டரும் விசிட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஒய்ஃப்க்கு இருக்கா, இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட்லி லேடிஸ்க்கு இன்ஃபெக்ஷன் வந்தால் சில டைமில் உங்களுக்கு தெரியாது. பட் அவங்க கூட மோஸ்ட்லி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, எஸ்டிடி இருக்கா, என்ன இன்ஃபெக்ஷன் இருக்குது, இந்த அவங்களுக்கு கூட மோஸ்ட்லி சில இன்ஃபெக்ட் ஆகிறது சான்ஸ் இருக்குது. பட் சில இன்ஃபெக்ஷன் மோஸ்ட்லி ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்ன இன்ஃபெக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்களுக்கு இருக்கா. ஸோ 2 பேர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். 2 பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்து கிளியர் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நிறைய நண்பர்கள் கேட்டாங்க. ஸோ நான் ஒன்றே சொல்கிறது, மோஸ்ட்லி ப்ரிகாஷன் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ஸோ 2 பேர் சேர்த்து எடுக்கிறதுக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ சில நண்பர்கள் கேட்டாங்க இந்த கேள்வி. ஸோ வீடியோவில் சொல்லுறது உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். இன்னும் வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல டாபிக் முன்னாடி வந்துடுறேன். அது வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம்.